ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய மில்க் புட்டிங் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போது அது கூடவே பார்த்திங்கன்னா 350 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரணும். அந்தளவுக்கு நம்ம மாவை திப்பி இல்லாமல் நல்லா கட்டிகள் விடாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப குயிக்காக ஈஸியாக வெறும் ஒரு 3 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ பாலை ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம இதை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டிகள் விடாமல் நம்ம கை விடாமல் கிண்டணும். தொடர்ந்து ஒரு 3 நிமிஷம் நம்ம கிண்டணும். அப்படின்னா நம்மளோட மிக்சர் ரெடி ஆயிரும். ரொம்பவும் இது கெட்டியாகாமல் பார்த்துக்கோங்க. கெட்டியாச்சு அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட போகும்போது நமக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இந்த மிக்சர் ரெடியாக இருக்குது, எந்த மாதிரி பதத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ தோசை மாவு பதத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் ஒரு 4 கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் தடவி அதில் சுற்றிலும் படுற மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் புட்டிங் ஊற்றிடலாம். அவ்வளோதான். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஊற்றிருக்கேன். இதை ஃப்ரீசரில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான மில்க் புட்டிங் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இதை ஃப்ரீசரில் செட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது ஊற்றின பின்னால் லைட்டாக இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா அதில் எதுவும் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் அழகாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஓரங்களை மட்டும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட புட்டிங் அழகாக கையில் வந்துடும். இந்த மில்க் புட்டிங்கை நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சோம் அப்படின்னாவே செட் ஆயிரும். பட் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி சாப்பிட போகும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நான் தேங்காய் லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு சுற்றி எடுத்துக்கிருக்கேன். இருக்க கருப்பு தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டு வெறும் வெள்ளையாக இருக்க தேங்காய் பகுதியை மட்டும் நான் போட்டு மிக்சியில் லைட்டாக பொடி பண்ணிவிட்டு அதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் மாதிரி நான் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது டெக்கரேஷனுக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா பொடியை நறுக்குன பாதாம்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா போடலாம், இல்லைனா நம்ம வெறும் புட்டிங் சாப்பிட போகும்போதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.